வணக்கம். உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நீட்டு எழுதி மார்க்கு கம்மியாக வருது. நான் வெளிநாடும் போய் வந்து எம்பிபிஎஸ்ஸோ இல்லை பிடிஎஸ்ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு வழி இல்லை. ஆயுஷ் கோர்ஸஸும் எனக்கு வேண்டாம். ஆனால் இந்த டாக்டருக்கு வந்து ஈக்குவலாக டாக்டருக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க மதிப்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுனால இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நர்சிங் சம்மந்தமாக என்ன காலேஜஸ் இருக்குது, நர்சிங்கில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன சேலரி வாங்குறாங்க, நர்சிங்கில் என்னெல்லாம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா நர்சிங்கில் என்ன இருக்குது, அப்ராடில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, இதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் அண்ணா நகரில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கோம். தமிழ்நாட்டில் இருந்து நிறைய மாணவர்கள் வந்து சென்னையில் தங்கி நம்மளுடைய அகாடமியில் படிச்சுட்டு இருக்காங்க. நீட்டுக்கும் சரி, ஜேஇக்கும் சரி, ஐசர் அப்படின்ற கூடிய ரிசர்ச் இன்ஸ்டியூட் போகிறதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம +2 முடித்து 1 இயர் ட்ராப் பண்ணி படிக்கிறவங்களுக்கு அருமையான ஸ்பெஷல் கோர்ஸு ரெகுலர் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டுருக்கோம். தென் 10th and 11th படிக்கிறாங்க இல்லையா, 10th 11th 12th வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அண்ட் அஸ் வெல் அஸ் நீட்டு ஜேஇக்கான கேட்வே ப்ரோக்ராம்ஸும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். +2 முடிச்சதுமே அவங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். ரைட்டா? இந்த வருஷம் 2026 நீட் எக்ஸாம்ஸும் இல்லைன்னா ஜிஇ எழுதி ஐஐடி போகணும், என்ஐடி போகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இயர் ட்ராப்பர் பேட்ச் வச்சுருக்கோம். அதுக்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வரக்கூடிய May 31st அன்னைக்கு மார்னிங் 10 o'clockலேருந்து 11:30 வரைக்கும் நடக்குது. அதுக்கு உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுப்பாங்க. 2nd Juneலேருந்து நீட் ரிப்பீட்டர்ஸ் ஸ்பெஷல் பேட்ச், நீட் ரிப்பீட்டர் ரெகுலர் பேட்ச், ஜேஇ ட்ராப்பர்ஸ் பேட்ச் அண்ட் ஜேஇ வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர்ஸ் பேட்ச், இதெல்லாம் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 10th 11th 12th அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து ஆல்மோஸ்ட் 12th ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10th முடிச்சுட்டு 11th போகிறவங்களுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸும் நடக்குது. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸில் அட்மிஷன்ஸ் போடலாம். ரைட், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் டாக்டர் வருவார் பார்ப்பார். பட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் கூடயே இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து சாஃப்ட்னஸோட அரவணைச்சு ஒரு தாய் மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்சிங் ப்ரொஃபஷன். இந்த நர்சிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலில் ஒரு 4 years படிக்க வேண்டியது இருக்கும். இதில் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நர்சிங் படிக்கணுன்னா எய்ம்ஸ் படித்தோம் அப்படின்னா எய்ம்ஸில் போய் நர்சிங் படித்தோன்னா ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலயமா தான் எய்ம்ஸில் எடுப்பாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் ஜிப்மர் இருக்குது, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி அண்ட் காரைக்காலில் ஜிப்மர் இருக்குது. ஜிப்மர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்குது, 4 years ப்ரோக்ராமு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீட்டோட ஸ்கோர்ஸ் வச்சு போயிடலாம். தென் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த நர்சிங் வந்து நான் வந்து பணிபுரியணும் அப்படின்னாலும் நீட்டோட ஸ்கோர் வச்சு அதுக்கப்புறம் மெடிக்கல் செலெக்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போக முடியும். ரைட்டா? இன்றைக்கி அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் போகணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் காலேஜஸ் நிறைய இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்குது. இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து நர்சிங் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங் கிடையாது. நம்மளுடைய +2வோட ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸை வச்சு நம்மளுக்கு அந்த கட் ஆஃபை வச்சு கொடுத்துருவாங்க. ரைட்? இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மரை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸு 4 years கோர்ஸு, எங்கே பண்ணாலும் 4 years கோர்ஸ் தான். அட்மிஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நீட்டோட யூஜி ஸ்கோர் வச்சு தான் கொடுக்குறாங்க. நம்ம வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா mcc.nic.in கவுன்சிலிங் வந்து யார் கண்டக்ட் பண்ணுவா, ஜிப்மர் வந்து நம்மளுடைய ஆல் இண்டியா பண்ணுறாங்க இல்லையா எம்சிசி, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்மருக்கான பிஎஸ்சி ஆனர்ஸ் கோர்ஸுக்கும் வந்து பண்ணுறாங்க. அதனால் நம்ம அப்ளிகேஷன் போடுறப்ப ஆல் இண்டியா கோட்டாவில் எம்சிசி கண்டக்ட் பண்ணுறக்கூடிய இதில் அதில் பிஎஸ்சி ஆனர்ஸு ஜிப்மர் நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து கவுன்சிலிங் சாய்ஸஸ் வந்து ஃபில் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஜிப்மரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் 9 சீட்ஸ் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டல் எவ்வளோ சீட்ஸு, கிட்டத்தட்ட 94 சீட்ஸ் வந்து நம்மளுடைய ஜிப்மரில் இருக்குது. தென் எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான். அதனுடைய வெப்சைட்டு உங்களுக்கு தெரியும், bscourses.aimsexam.in
ac.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போ முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க, முடியலன்னா போடுங்க. இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம்ஸு 30% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. இது ரெண்டுத்தையும் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. எய்ம்ஸு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மூலயமா தான் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். இதில் ஒன்லி ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. ரைட்டா? இதில் எய்ம்ஸ் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு 96 சீட்ஸு, எய்ம்ஸு பாட்டிண்டா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 சீட்டு, போபாலில் 75 சீட்ஸு, தென் புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் 75 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. பிலாஸ்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா 40 சீட்ஸ் இருக்குது. தென் தியோகர் 60 சீட்ஸ் இருக்குது. கோரக்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட்ஸ் இருக்குது. 100 சீட்ஸ் வந்து ஜோத்பூரில் இருக்குது. தென் எய்ம்ஸ் கல்யாணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட்ஸ் இருக்குது. தென் நாக்பூரில் வந்து ஒரு 40 சீட்ஸ் இருக்குது. மங்களகிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சீட்ஸ் இருக்குது. பாட்னாவில் ஒரு 75 சீட்ஸ் இருக்குது. ரெய்ப்பூர் வந்து ஒரு 75 சீட்ஸ் இருக்குது. தென் ரிஷிகேஷில் ஒரு 100 சீட்ஸ் இருக்குது. தென் பிபி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸும், ராபெரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 சீட்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட இது மொத்த டோட்டல் நம்ம எடுத்தோம்னா எய்ம்ஸில் நர்சிங்கில் வந்து 1046 சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி bscourses.aims.exams.ac.in இந்த வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ இருக்கா அப்படின்றத செக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌடாக இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். இந்த காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேம்பஸ் இருக்குது. புனேயில் இருக்கக்கூடிய கேம்பஸில் ஒரு 40 சீட்ஸ் இருக்குது. தென் கொல்கட்டா கேம்பஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா கேம்பஸில் ஒரு 30 சீட்டும், பெங்களூர் கேம்பஸில் ஒரு 40 சீட் அவைலபிள் இருக்குது. தென் லக்னோ கேம்பஸில் வந்து ஒரு 40 சீட்டு. தென் அஸ்வினியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட்ஸும், டெல்லி கேம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் அப்படின்னு இருக்கும், நியூ டெல்லி. இதில் ஒரு 30 சீட் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 220 சீட்டு. இதுக்கு வந்து நம்மளுடைய அட்மிஷன்ஸ் வந்து யூஜி ஸ்கோரை பேஸ் பண்ணி தான், நீட் யூஜி ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருக்கும் கவுன்சிலிங்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டராட் எது பண்ணும், joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நம்ம நீட்டோட ஸ்கோர் வந்ததுமே ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமா மெரிட் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் ஒன்று நடக்கும். அதுக்கப்புறமா மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது. தென் இன்டர்வியூ இருக்குது. மெடிக்கல் ஃபிட்னஸில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா அட்மிஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. வெப்சைட்டு திருப்பி சொல்கிறேன், www.joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். தென் இன்னும் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் காலேஜ் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜுக்கு அவங்க தனியாக தான் என்ட்ரன்ஸ் கண்டக்ட் பண்ணி தான் சீட்ஸ் கொடுக்குறாங்க. 4 இயர்ஸ் பிஎஸ்சி கோர்ஸ் கொடுக்குறாங்க. 1 இயர் ஜூனியர் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 100 சீட்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் ஒரு 15 சீட்ஸ் இருக்குது. அதில் எஸ்சி எஸ்டிக்கு இன்க்ளூடட். தென் அவங்களுடைய மைனாரிட்டி நெட்வொர்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 85 சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் உமன் கேண்டிடேட்ஸ். ரைட்டா? இதுக்கான வெப்சைட்டு admissions.cmcvellore.ac.in இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுக்கலன்னா அப்ளிகேஷன் போட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்பயும் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? சிஎம்சி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதுக்கப்புறமா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் இதுக்கான சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. இதெல்லாமே ப்ரௌட் இன்ஸ்டியூஷன்ஸ். இதில் ஃபுல்லாலாம் போய் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரைட்? அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய +2 மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க, சீட்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. நம்மளுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸை வச்சு கொடுப்பாங்க. tnmedicalselection.org இந்த வெப்சைட்லையும் tnhealth.tn.ac.in இந்த வெப்சைட்டில் நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ரைட்டா? அதுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தாலும் அதில் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கும். அதில் நம்ம போய் கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். நர்சிங் இருக்குது, பேராமெடிக்கல் இருக்குது, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி இருக்குது. அதில் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் உள்ளே போனால் நான் எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருடைய பத்திரிகையிலையும் வரும், நம்ம வெப்சைட்லேயும் நம்ம வந்து போய் பார்க்கலாம். இதில் எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் வந்து கொடுக்குறாங்க. பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 50 சீட்ஸ் இருக்குது. தென் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 50 சீட்ஸ் இருக்குது. தென் சேலமில் இருக்கக்கூடிய குமாரமங்கலத்தில் 50 சீட்ஸ் இருக்குது. தென் தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 சீட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் நர்சிங் கோயம்புத்தூரில் இருக்குது, அது ஒரு 100 சீட். கிட்டத்தட்ட ஒரு 350 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜஸ். இது லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் சில காலேஜஸ்லாம் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்டு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட 240க்கும் மேற்பட்ட நர்சிங் காலேஜஸ் இருக்குது.
செல்ஃப் ஃபினான்சிங் நர்சிங் காலேஜஸ் வந்து கம்ப்ளீட் லிஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnmgr.mu.ac.in/INDEX.php இதை நீங்கள் போட்டிங்கனாலே வந்துடும். அதில் போய் உள்ளே போய்ட்டு பேராமெடிக்கல் கோர்சஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ் லிஸ்ட்டுன்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடலாம். இது செலெக்ஷன் கிரைட்டீரியா நான் சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்க்கும் நம்மளுடைய +2 மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அதில் நம்ம அப்ளை பண்ணதுமே ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க, ரேங்கிங் கொடுப்பாங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் லிஸ்ட் வரும். அது மூலயமா நம்மளுக்கு அட்மிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் மார்க். யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அதில் ஒரு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரேங்க்கில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வராங்களோ, யார் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அலாட்மெண்ட்டு வரும். ரைட்டா? இங்கே இது இல்லாமல் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து டாப்பாக இன்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நர்சிங் இருக்குது, SRMல இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திராவில் இருக்குது, மீனாட்சி இருக்குது, சவிதா இருக்குது. இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நர்சிங் வந்து காலேஜஸும் இருக்குது. இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. அது மூலயமாவே அட்மிஷன்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ரைட்டா? இப்போ நர்சிங்கில் நான் படித்தா எனக்கு என்ன சார் இன்கம் இருக்கும், என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் பிறந்து வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கூட பார்த்துருப்போமா தெரியாது. பட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸில் தான் வந்து இருக்கும். ரைட்டா? நர்ஸு தான் கேரிங் வந்து இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம்னா இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 லட்சம் ரூபாய் அப்படின்றது நர்சிங் வந்து பார்க்கலாம். பெரானம் வந்து அவங்களுக்கான இன்கம் வந்து இருக்கும். இதில் மேற்படிப்புகள்லாம் நிறைய இருக்குது. படிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேற்படிப்புகள் வந்து நிறைய இருக்குது. PhD வரைக்கும் வந்து பண்ணலாம். ரைட்டா? இதில் வெளிநாடுகள்லாம் பிரமாதமான ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொன்னேன்ல 4 லட்சம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்தியாவில் 4 லட்ச ரூபாய் மாதத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்ராடில் இருக்குது. அப்போ நல்ல வந்து வருமானம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் படிக்கிறதுக்கு வந்து PhD வரைக்கும் நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் ரிசர்ச் பேஸ்ட் ஸ்டடீஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ உங்களுடைய கேராக நானும் இருக்கணும், மற்றவங்களையும் வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும், அதே வேலையில் அழகாகவும் அவங்களுக்கு வந்து அன்பாகவும் பார்த்துக்கணும், பொறுமையாகவும் இருந்து அவங்களுக்கு வந்து கேர்டேக்கராகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நர்சிங். இதில் வந்து மேல் கேண்டிடேட்டும் போகலாம், ஃபீமேல் கேண்டிடேட்டும் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நல்ல ஒரு ஃபீல்டு, இன்கமும் மனசும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியான ஒரு நேஷ்னலில் சர்வே ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மன திருப்தியோடு செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நர்சிங் கொடுத்துருக்காங்க. அதில் ரைட்டா? மன திருப்தியும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், இன்கமுக்கும் ஓரளவுக்கு அவங்களால ஆம்பிள் இன்கமும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடீஸில் கொடுத்துருக்காங்க நர்சிங். ரைட்டா? இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்றீங்களா? கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நானும் நர்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு. ரைட்டா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லைனா ஃபர்தர் வேறு ஏதாவது கோர்சஸும் உங்களுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் எங்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும், கீழே கமெண்ட்டில் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நர்சிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்கள் காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணணும்னு தெரியல, எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல, எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.